சொல்லுங்கள், நாங்களும் கேட்குறோம். தம்பி நல்லா சொல்கிறத கேளு. 5:30 எந்திரிச்சிட்டு வாசல் நல்லா கூட்டிட்டு கோலத்தை போட்டுருந்தோம். அப்புறம் வாஷிங் மிஷின் இருந்தால் தான் வீடு வாடகைக்கு விடுவேன். ஏன்னா கல் இருக்குது, அந்த கல் நான் மட்டும்தான் துவைப்பேன். நீங்கள் துவைச்சிங்கன்னா செவரெல்லாம் நாஸ்தி பண்ணிடுறீங்க. அதனால் வாஷிங் மிஷின் கண்டிப்பாக வேணும். அப்புறம் பக்கத்து வீட்டு குழந்தைங்களாம் இங்கே கொண்டாந்து விட்டுக்கிட்டு விளையாட விடக்கூடாது. உங்கள் குழந்தைங்க விளையாடணும்னா வெளியே போய் விளையாண்டுக்கணும், இல்லைன்னா பக்கத்து வீட்டில் போய் விளையாண்டுக்குங்க. அப்புறம் 4 பேருக்கு மேலே இங்கே யாரும் இருக்கக்கூடாது. யாராவது ஊர்லேருந்து வந்தாலும் 1 நாள் 2 நாளில் கிளப்பி விட்டுருணும். சும்மா 10 நாள் ஊர் லீவுக்கு வந்துங்க, சும்மா அதுக்கு வந்துங்க இதுக்கு வந்துன்ட்டு 10 நாளோ 1 மாதமோ வச்சுருந்தா அடுத்த நாள் நீங்கள் காலி பண்ணிட வேண்டியது தான். அப்புறம் வயசானவங்க யாராவது வந்தாங்கன்னா ஆஸ்பத்திரினா வந்து பார்த்துட்டு உடனே கிளம்பி விட்டுருணும். சும்மா இங்கே வச்சுக்கிட்டு கட்டளை போட்டுக்கிட்டு வெளியே படுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? அப்புறம் வீட்டில் ஏதாவது விசேஷம்னா எல்லாம் இங்கெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. நீ பாட்டுக்கு சிம்பிளாக பண்ணுறேன்ட்டு நீ ஒரு 50 பேட்டை கொண்டாந்து இங்கே விட்டுக்கிட்டு இருப்ப. அதெல்லாம் எதுவும் இங்கே பண்ணக்கூடாது. வேணும்னா